ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம் அன்றாடம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய இஞ்சியின் நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது உடலில் ஏற்படும் செரிமான தன்மையை பொறுத்தவரை இஞ்சி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. நம் உடலின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பிரச்சனைகளான வயிற்றில் அசாகரியம், அதாவது நெஞ்சுக்கரிப்பு, இஞ்சினால் சரி செய்யப்படுகிறது. நம் உடலில் செரிமான மண்டலம் மெதுவாக செயல்படும் போது இந்த நெஞ்சுக்கரிப்பு ஏற்படுகிறது. அதற்கு பார்த்திங்கன்னா ஒரே தீர்வாக இஞ்சி கருதப்படுகிறது. வாயு பார்த்திங்கன்னா வயிற்றில் நிரம்பியிருக்கும் சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு பசி இல்லாமல் குமட்டுவது போல் உணர்வு வரும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி சாப்பிட்டு வர வாயு முற்றிலுமாக குறைந்து பசித்தன்மை வந்துவிடும். எனவே பார்த்திங்கன்னா இஞ்சி சாப்பிட்டு வர செரிமான மண்டலம் துரிதமாக செயல்படுகிறது. அதன் விளைவாக நெஞ்செரிச்சல், அஜீரண பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். இஞ்சியில் பார்த்திங்கன்னா தனித்துவமான கார சுவை, மூக்கை துளைக்கும் வாசனை, சுண்டியிலுக்கும் ருசி பற்றி அனைவருக்கும் தெரியும். இதற்கு காரணம் இஞ்சியில் இருக்கும் ஜிஞ்சரால் எனப்படும் ஒரு வேதியியல் கலவை. இந்த கலவை நம் நாக்கில் உள்ள காரசுவை ஏற்பிகளை செயல்பட தூண்டி விழுகிறது. உடனடியாக உடலுக்கு ஒரு சத்து வேண்டுமானால் இஞ்சி சாலட் செய்து சாப்பிடலாம் அல்லது இஞ்சி டீ குடிக்கலாம். இஞ்சியில் இருக்கும் ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மைகளானது நம் உடலில் சில வியாதிகள் அண்டாமல் பாதுகாக்கிறது மற்றும் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பைட்டோ நியூட்ரியன்ட்ஸ் எனப்படும் ஒரு வேதியியல் பொருள் இஞ்சியில் உள்ளது. இந்த பொருள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்பதால் நம் உடலில் உள்ள செல்கள் பாதிப்படையாமல் பாதுகாக்கிறது. செல் சிக்னலிங் செயல்பாட்டை குறைப்பதன் மூலமும் வீக்கத்தை குறைக்கலாம். நம் கடுமையான உடற்பயிற்சி மேற்கொண்ட பின் ஏற்படும் உடல் வலிகளை நீக்கும் தன்மை இஞ்சிக்கு உண்டு. இஞ்சி பார்த்திங்கன்னா நம் இரத்த நாளங்களை விரிவடைய செய்யும் ஆற்றல் பெற்றது. இதனால் இரத்த கொதிப்பை குறைகிறது. இதன் விளைவாக பார்த்திங்கன்னா உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். எனவே இரத்த கொதிப்பும் குறையும். பொட்டாசியம் எனும் பொருள் இஞ்சியில் உள்ளது. இதுவும் நம் உடலில் இரத்த கொதிப்பை குறைகிறது. நம்ம வயிற்றில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதனை சரி செய்யும் ஆற்றல் இஞ்சிக்கு மட்டுமே உள்ளது. கீமோதெரப்பி எடுத்துக்கொள்பவர்கள் மற்றும் காலை நேரத்தில் குமட்டல் பிரச்சனை கொண்டவர்கள் இஞ்சி தான் சரியான தீர்வு. இந்த இஞ்சியை சாப்பிட்டு பலரும் பயன்பெறுகின்றனர். வயிற்றில் உள்ள செரோட்டினின் ஏற்பிகள் வயிற்றில் அடைப்பை உருவாக்கும். இஞ்சி தான் அந்த அடைப்பை சரி செய்கிறது. நமது உடலில் கூடுதல் பலமாக இது உணவு செரிமான தன்மையை விரைவுபடுத்துகிறது. இதன் காரணமாக வயிற்றில் உள்ள பிரச்சனையை முற்றிலும் தீர்த்து வைக்கிறது. இஞ்சியில் உள்ள ஜிஞ்சரால் எனப்படும் பொருள் மூட்டு மற்றும் தசைவலிகளுக்கு நல்ல நிவாரணத்தை வழங்கும் தன்மை கொண்டது. மைக்ரேன் தலைவலியை போக்கும் தன்மை இஞ்சிக்கு உண்டு. இந்த மைக்ரேன் தலைவலியால் பாதிக்கப்படும் போது இஞ்சி டீ குடிப்பதால் தலைவலி குணமடைகிறது. மாதவிடாய் காலங்களில் பெண்கள் இஞ்சி டீ அதிகம் குடித்து வந்தால் பெண்களுக்கு உண்டாகும் வலியை குறைக்க இஞ்சி உதவுகிறது. இஞ்சி பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோய் செல்களை அழிப்பது மட்டுமில்லாமல் இந்த புற்றுநோய் நோயாளியிடம் பொதுவாக காணப்படும் பிரச்சனையான கீமோதெரப்பி சிகிச்சைக்கு பின் புற்றுநோய் உருவாகாமல் தடுக்கிறது. இஞ்சியில் உள்ள மூலப்பொருட்களால் மலக்குடல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் கட்டிகள் மற்றும் கணைய புற்றுநோய் ஆகியவற்றிலும் நல்ல பலனை அளிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஆஸ்துமா நோயாளிகள் தினமும் இஞ்சி சாற்றில் தேன் கலந்து குடித்து வர ஆஸ்துமா பிரச்சனையிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். நீரில் சிறிதளவு இஞ்சியை தட்டி போட்டு கொதிக்க வைத்து இறக்கி எலுமிச்சஞ்சாறு மற்றும் தேன் சேர்ந்து கலந்து குடித்து வர நெஞ்சு பகுதியில் தேங்கியுள்ள சளி முறிந்து விரைவில் நிவாரணம் கிடைக்கும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பல்வலியால் அவதிப்படுபவர்கள்
நிறைய பேர். அவர்களுக்கு பல்வலி வரும்போது இஞ்சி துண்டை ஈறுகளில் மசாஜ் செய்தால் நிவாரணம் கிடைக்கும். இல்லைனா நீரில் இஞ்சியை தட்டி போட்டு கொதிக்க வைத்து அந்நீரால் வாயை கொப்பளிக்க வேண்டும். இப்படி நம்ம செஞ்சு வந்தோம்னா பல்வலி முற்றிலும் நீங்கிவிடும். அடுத்து பார்த்திங்கன்னா, இஞ்சியை அரைத்து நீரில் கலந்து தெளிந்த பின் நீரை எடுத்து துளசி இலை சாற்றை சேர்த்து ஒரு கரண்டி வீதம் ஒரு வாரம் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா வாயு தொல்லை இருந்தால் முற்றிலும் நீங்கிவிடும். இஞ்சியில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேற்ற பண்புகள் உள்ளன. எனவே நம் உடலில் அதிகப்படியான ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் ஏற்படும் கோளாறுகளுக்கு இஞ்சி மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. மேலும் பார்த்திங்கன்னா, நமது நரம்பு மண்டலத்தின் செல்களில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் பாதுகாப்பு விளைவுகளை கொண்டுள்ளது. கீழ்வாதத்துடன் தொடர்புடைய வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க இஞ்சி உதவுகிறது. இதற்கு இஞ்சி எண்ணெய் ஒரு சிறந்த வழியாகும். இஞ்சியில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் டி போன்ற வைட்டமின்கள், இரும்புச்சத்து, துத்தநாகம் மற்றும் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. இதை சாப்பிடுவதால் உடலில் உள்ள பல நோய்கள் குணமாகின்றன. ஆண்களுக்கு ஏதேனும் பாலியல் பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் பச்சையாக இஞ்சியை சாப்பிடலாம். ஏனெனில் பச்சையாக இஞ்சி சாப்பிடுவது ஆண்களுக்கு மிகவும் நன்மையை பயக்கும். கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதில் பச்சை இஞ்சி முக்கிய பங்காற்றுகிறது. இஞ்சியை உட்கொள்வதன் மூலம் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கலாம். ஒருவருக்கு கொலஸ்ட்ரால் புகார் இருந்தால் அவர் தினமும் பச்சை இஞ்சியை உட்கொள்ள வேண்டும். இது தவிர பச்சை இஞ்சி இதயத்திற்கு நன்மையை பயக்கும். நம்ம காலையில் தூங்கி எழுந்ததும் ஒரு சிறிய துண்டு இஞ்சி அல்லது இஞ்சி சாற்றை குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையும். பசி உணர்வுகள் அதிகம் இல்லாதவர்கள் காலையில் சிறிது இஞ்சியை வாயில் போட்டு மென்று வந்தால் பசி உணர்வு அதிகரிக்கும். இஞ்சி சாறு, எலுமிச்சஞ்சாறு, வெங்காயச்சாறு மூன்றையும் கலந்து ஒரு வேளை அரை அவுன்ஸ் வீதம் சாப்பிட்டு வர ஆரம்பகால ஆஸ்துமா, இருமல் போன்ற பிரச்சனைகள் குணமாகும். இஞ்சி சாறை பார்த்திங்கன்னா பாலில் கலந்து குடிப்பதன் மூலம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் முற்றிலும் குணமாகின்றன. சில பேர் பார்த்திங்கன்னா ஒற்றை தலைவலியால் அவதிப்படுவார்கள். அவர்களுக்கு சிறிது இஞ்சியை அரைத்து பேஸ்ட் செய்து நீரில் கலந்து நெற்றியில் தடவ நல்ல பலன் கிடைக்கும். இஞ்சி நம்ம சாப்பிட்றதுனால கொழுப்புச்சத்தை குறைக்கிறது. மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டி இருதய சுவாச தசைகள் சீராக இயங்க உதவுகிறது. தோலில் உண்டாகும் உலர் சருமம், காயங்கள், சிரங்குகள் போன்றவற்றிற்கும் உடலின் ஜீரண உறுப்புகள், சிறுகுடல், பெருங்குடல் உள்ளிட்டவை இஞ்சி சாறு மூலம் சுத்தப்படுத்தப்படுகிறது. பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாக இருக்கும் மலச்சிக்கலை அறவே அகற்றி உடலுக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. பொதுவாக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அசைவ உணவு வகைகளை சமைக்கும் போது வெள்ளை பூண்டு இஞ்சியும் அதிக அளவில் சேர்த்து சமைப்பார்கள். இஞ்சியின் மருத்துவ குணங்களில் முக்கியமான ஒன்று உடலின் செரித்தலை துரிதப்படுத்தலாகும். இஞ்சி சாற்றில் வெல்லம் கலந்து சாப்பிட்டு வர வாதக்கோளாறு நீங்கி பலம் ஏற்படும். ஆக 3 தோஷத்தையும் நீக்கும் ஆற்றல் இஞ்சிக்கு உண்டு. காலையில் இஞ்சி சாற்றில் உப்பு கலந்து 3 நாட்கள் சாப்பிட்டு வர பித்தம், தலைச்சுற்று, மலச்சிக்கல் தீரும். இஞ்சி சாற்றோடு தேன் கலந்து சூடாக்கி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கரண்டி வீதம் சாப்பிட்டு வர தொப்பை எனும் பெருவயிறு முற்றிலும் கரைந்துவிடும். இஞ்சி சாற்றில் தேன் கலந்து தினசரி காலை ஒரு கரண்டி சாப்பிட்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், உற்சாகம் ஏற்படும், இளமை பெருகும். இஞ்சி சாறுடன் வெங்காயச்சாறு கலந்து ஒரு வாரம் காலையில் ஒரு கரண்டி வீதம் குடித்து வர நீரிழிவு நோய் குறையும். தினமும் பார்த்திங்கன்னா உணவில் 5 கிராம் இஞ்சியை சேர்த்து கொள்வதன் மூலம் இதய நோயாளிகளுக்கு மாரடைப்பு வராமல் தடுக்கப்படுகிறது. இஞ்சியானது இதய இரத்த குழாய்கள் எதிலும் அடைப்பு உண்டாகாமல் தடுக்கின்றன. மேலும் உண்டாவதை கரைத்தும் உதவுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. தினமும் ஒரு துண்டு இஞ்சியை அரைத்து 1 டம்ளர் மோரில் கரைத்து குடித்து வந்தால் இடுப்பு பகுதியில் கொழுப்பு சேராமல் பார்த்து கொள்ளும். சேர்ந்த கொழுப்பையும் கரைத்துவிடும்.
இவ்வாறு ஏகப்பட்ட நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் இந்த இஞ்சியில் உள்ளன. எனவே நண்பர்களே, நீங்களும் அனைத்து விதமான உணவுகளிலும் இஞ்சியை சேர்த்து சமைத்து இதனுடைய பயனை பெற்றிடுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு காய்கனிகளை பற்றி பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம் நண்பர்களே.